ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி இருந்தால் அவள் எலிசாவை தேடி வருகிறாள். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன? அவளுடைய கணவன் மரித்து போனவன் கொஞ்சம் கடனையும் வைத்துவிட்டு மரித்து போனான். இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் அவளை நெருக்குகிறார்கள். ஒன்று கடனை திருப்ப கொடு, அல்லது உன்னுடைய 2 பிள்ளைகளையும் எங்களுக்கு அடிமையாய் விற்று போடு. ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே எலிசாவை தேடி வருகிற போதுதான் எலிசா அவளை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? அவள் சொன்னால், கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. அப்பொழுது எலிசா அவளை பார்த்து சொல்லுகிறான், உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிடத்திலே பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை நிரப்பு, பாத்திரங்கள் நிரம்பி வழியும் என்று சொன்னபோது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் அண்டை அயலாளர்களிடம் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை அவள் ஊற்றுகிற போது அவள் வாங்கின எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிந்தது. கடைசி பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக எண்ணெய் குறைவு விடாமல் இருந்தது. ஆகவே அந்த எண்ணெயை விற்று தன் ஜீவனத்திற்கு வழியையும் தன் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவையும் அவள் கொண்டு வந்தாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் காண்கிறோம். ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே ஒரு பக்கம் ஜீவனம் நடத்துவதற்கு வழியில்லாத நிலை, இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை என்கின்ற அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே அவள் தேவ சமூகத்திலே தேவ ஊழியக்காரின் ஆலோசனை நாடி வந்தபோது அவள் வாழ்க்கையிலே நெருக்கத்தை மாற்றும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஏதோ ஒரு நெருக்கத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற போது உங்கள் நெருக்கம் மாறும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ளவர். ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அது மலர் படுக்கையுள்ள ஒரு பாதை அல்ல, அது முள் படுக்கையுள்ள ஒரு பாதை. ஆகவே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசலை தேடுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை ஜீவனுக்கு போகிற வழி அது நெருக்கமும் இடுக்கமுமாய் இருந்தாலும் அது ஒடுங்கி போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அந்த நெருக்கமான வாசல் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, தேவன் அந்த பாதையிலே நம்முடைய வாழ்க்கையிலே விசாலத்தை உண்டு பண்ணுகிறார். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. யாத்திராகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11, 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நெருக்கத்தை சந்திக்கிறார்கள். பார்வோன் ஆளோட்டிகள் நிமித்தம் அவனை நெருக்குகிறான். அவர்களுக்கு வேலைக்கு ஏற்ற கூலி கொடுக்கப்படாதது மாத்திரமல்ல, அவர்கள் வேலையிலே கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கப்பட்டார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பல்கி பெருகினார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் தேவ வசனத்திற்காக வாழ்கிற ஜீவியத்து நிமித்தம் நீங்கள் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த நெருக்கத்திலே தேவன் உங்களை பல்கி பெருக பண்ணுவார். ஆகவே தான் சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் நம் நெருக்கத்திலே விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ராஜாஜி என்கின்ற ஒரு மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சியை போன்றவர்கள். மூட்டை பூச்சி எப்படி நசுக்க பெருகுகிறதோ அதே போலதான் அவர்கள் நெருக்கப்படுகிற நெருக்கத்திலே தான் பல்கி பெருகுகிறார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கத்தின் அனுபவத்திலே நாம் கடந்து கொண்டிருக்கலாம். பொருளாதாரத்திலே நெருக்கடியை அல்லது வாழ்க்கையின் அநேக சூழ்நிலைகளிலே நாம் நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒடுங்கி போவதற்கல்ல, இந்த நெருக்கத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே விசாலத்தை உண்டு பண்ணுவார். எப்படி அந்த தீர்க்கதரிசியின் மனைவியினுடைய வாழ்க்கையிலே ஜீவனத்திற்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வருவார். ஆகவே தேவ சமூகத்தை நாடுவோம், தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நெருக்கத்திலே நமக்கு விசாலத்தை தந்தருள்வார். ஆமீன்.